வெல்கம் டு கான் ரைடர். ஆனால் வந்து 9th செஞ்சுரியில் பல்லவ கிங்டம்ஸ். ஸோ அவங்களால கட்டப்பட்ட ஒரு கோவில். நம்ம ஆறுபடை முருகர் வீடு. ஸோ எங்கெங்கே இருக்குன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு பேர் இருக்குது. எங்கே தான் வரீங்க? திருமுருகாற்றுப்படையில் வந்து அப்படின்னா என்ன தெரியும் உனக்கு? அதுவும் தெரியாது. வெல்கம் டு கான் ரைடர். நீங்கள் நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா சரி சொல்லு. வெல்கம் டு கான் ரைடர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சமீபமாக ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்க திருத்தணி முருகர் கோயிலுக்கு தான் வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முருகன் கோயிலில் 6 படையில் வந்து 5ஆம் படை. ஸோ நம்ம வந்து இங்கே தான் வந்திருக்கோம். நான் வரல, எங்கள் அக்கா பையன் வந்து ஊர்லேருந்து வந்தான். ஸோ ஃபஸ்ட் டைம் இல்லை செகண்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்து வந்திருக்கான். குழந்தையா இருக்கப்போ வந்திருக்கான். ஸோ செகண்ட் டைம் வந்து முருகர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கான். அண்ட் எல்லாருமே சாமியை பார்க்க இங்கே வருவாங்க. பட் நம்ம இந்த வீடியோவில் சாமியை பற்றிலாம் இல்லைங்க. இது வந்து முழுக்க டிஃப்ரெண்ட்டான, இது வரைக்கும் எந்த சேனலுமே போடாத ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த முருகர் கோயிலுக்கு நியர்லி ஒரு 1000 years ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து வருவாங்க, சாமியை பார்ப்பாங்க, போயிடுவாங்க. பட் இந்த வீட்டில் ஃபுல்லாகவே வந்து 1000 years ஆஃப் இந்த கோயில் வந்து கட்டி ஒரு 1000 years ஆகிடுமாடா. ஸோ 1000 years ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து இந்த கோயிலுக்கு இருக்குது. நம்ம 1000 years ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொன்னோடனே நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது தஞ்சை பெருவுடையார் கோயில். ராஜராஜ சோழன் அவர் கட்டின தஞ்சை பெருவுடையார் கோயிலெலாம் ஞாபகம் வரும். பட் இந்த கோயிலுக்கும் அதே மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருக்குங்க. அது என்னன்ட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், சொல்கிறேன். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ இது வந்து 100 rupees என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. அந்த சைடு வந்து ஃப்ரீயாக போகலாம். பட் நாங்கள் சின்ன வயசில் இருக்கப்போ ரெண்டுமே இந்த சைடு தான் போக முடியும். அப்போ வந்து 100 rupees டிக்கெட்லாம் கிடையாது. அண்ட் இங்கே வந்து ஒரு யானை இருக்கும். பட் வந்து இப்போ யானையே இல்லை. யானை வந்து இறந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 years பிஃபோரே வந்து அந்த யானை வந்து இறந்துடுச்சு. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி தெரியும் உனக்கு? இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி தெரியுமா? ஒரு 19th centuryல செஞ்சது தானே. ஆக்சுவலி வந்து 19th centuryலாம் இல்லை. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 9th century இல்லை 10th century. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தான் வந்து கட்டியிருக்கிறதா வந்து ஹிஸ்ட்ரியில் சொல்கிறாங்க. மேபி அதுக்கு முன்னாடி கூட கட்டியிருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி வந்து இல்லை. பட் எக்ஸாக்டாகவும் தெரியல. 9th and 10th century தான் கட்டினான்ட்டு. ஸோ கட்டினது யார் பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர்கள். ஸோ அவங்க தான் வந்து இந்த கோயில் வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து சங்ககால தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்குல்ல, லைக் வந்து 8 தொகை, 10 பாட்டு, ஸோ இதெல்லாம் இருக்குல்ல. இந்த 10 பாட்டில் வர திருமுருகாற்றுப்படை இருக்குல்ல. ஸோ இந்த திருமுருகாற்றுப்படையை எழுதுனது வந்து யாருன்னா நக்கீரர். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து நம்ம திருத்தணி முருகர் கோயிலை பற்றி பாடியிருப்பார், சொல்லியிருப்பார். எப்போ எழுதினார் பார்த்தீங்கன்னா 2nd and 3rd centuryல வந்து எழுதியிருக்காங்க. அப்போவே வந்து அவர் வந்து இதை பற்றி பாடியிருக்காரு. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதெல்லாம் அப்போ பாடலை, இப்போ தான் ரீசெண்டாக பாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எக்ஸாக்டாக வந்து யாருக்குமே வந்து ஏன்னா நம்மளுடைய பழைய காலத்து ஹிஸ்ட்ரி எல்லாமே அழிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அழிச்சிட்டோம். ஓகேங்களா. அழிச்சிட்டோன்னு கூட கிடையாது, அழிச்சிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியெலாம் அழிஞ்சு போகிறதுனால நமக்கு நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்லி கொடுக்குறது, என்னத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனே தெரியாமல் முக்கால்வாசி அழிஞ்சு போகுது. ஸோ இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஊரில் இல்லை, நம்ம தமிழுக்கு இருக்குது. நம்ம தமிழ் கடவுள் முருகர். ஸோ அவருக்கு இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் பல்லவ மன்னர்கள் கட்டினாங்களா. ஸோ பல்லவருக்கு அப்போலாம் சோழ மன்னர்கள் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து ரெனோவேட் பண்ணாங்க. ஸோ ரெனோவேட் பண்ணி அதை வந்து பத்திரமா வச்சாங்க. ஆஃப்டர் தட் ஒரு 400 years பிஃபோர் வந்து கார்வேட் நகராஜா, இங்கே இருந்த குரு மன்னர்கள், ஸோ இவங்களாம் வந்து அதை பாதுகாத்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம முருகர் வந்து 2nd மேரேஜ் லவ் பண்ணி நம்ம திருத்தணி தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. நம்ம வள்ளி எல்லாருக்குமே தெரியும். ஸோ வள்ளி வந்து எந்த குலத்தை சேர்ந்தவங்கன்னா குறவர். ஸோ அந்த குலத்தை சேர்ந்தவங்க தான் வள்ளி. அந்த காலத்துலலாம் அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பட் நம்ம தான் இப்போ தான் வந்து அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து நம்ம அப்படியே தள்ளி போயிட்டோம். அவங்களாம் வந்து சங்க கால என்ன சொல்கிறது, லைக் பவர்ஃபுல் பீப்புள்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு பவர்ஃபுல் பீப்புள். ஸோ நமக்கு அந்த ஹிஸ்ட்ரியை அழிக்கிறதுனால, மறக்கிறதுனால அவங்களாம் வந்து அப்படியே தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து உண்மை. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆறுபடை முருகர் வீடு. ஸோ எங்கெங்கே இருக்குன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு பேர் இருக்குது. பசுபதி, பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, திருப்பரங்குன்றம்,
திருச்செந்தூர். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நியர்லி 365 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. ஸோ ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் வந்து கணக்காக 365 டேஸ் இருக்குது. எவ்ரி நியூ இயர் அப்போ வந்து இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா படி வச்சோம் நடக்கும். செம ஃபேமஸ் இது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து லெஃப்ட் சைடு இந்த மலை பேர் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மலை. ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக இருக்கிறதுனால இது வந்து பின்னாக்கு மலை. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அது வந்து பின்னாக்கு மலை. அந்த மலை வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக்காக இருக்கும். அண்ட் இந்த ராஜகோபுரம் கட்டிட்டு வந்து அப்படியே மெயின்டெனன்ஸ் எல்லாமே விட்டுட்டாங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு மேலே வந்து ஃபுல் கோல்டனில் வந்து இது வச்சுருக்காங்க. அந்த கோபுரம் அது எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. ஓகேங்களா, அது வந்து கட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர்லாம் வந்து ஹெலிகாப்டர்லாம் வந்து அது மேலே வந்து பூ போட்டாங்க. நான் அப்போது சின்ன வயசில் இருக்கப்போ பூவெலாம் போட்டுருந்தாங்க, நல்லா இருந்தது அப்போது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் வந்து அப்ரஜித்த வர்மா, ஸோ அவர் வந்து ஒரு பல்லவ மன்னர். ஓகேங்களா, ஸோ அவர் வந்து 9th செஞ்சுரி அண்ட் 10th செஞ்சுரியில் இந்த இடைப்பட்ட செஞ்சுரியில் வாழ்ந்த ஒரு பல்லவ மன்னன். ஓகேங்களா, அவருடைய கல்வெட்டு வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சீரியஸாக நான் வந்து ஒரு 25 இயர்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பார்த்தது கிடையாது, எனக்கும் தெரியல. பட் வந்து நான் படித்த ஒரு ஆர்டிக்கல்லேருந்து நான் இது தெரிஞ்சுக்கிட்டேன், இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே வந்து மக்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வெளிப்படையாக சொன்னால், ஸோ அதுவும் வந்து ஒரு ப்ரூஃப். நாம் வந்து இவ்வளோ வருஷமாக நம்ம கல் தோன்றா முன் தோன்றா காலத்துக்கு முன்னரே தோன்றியது தமிழ். கரெக்டாக சொல்லிட்டு நம்புகிறேன். ஆக்சுவலி காதல்னு சொல்ல வந்து அது மாற்றி தமிழ் ஆகிட்டேன். ஓகேங்களா, ஓகே ஃபைன், ஹேப்பன்ஸ். ஸோ ஓகேங்களா, ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு மொத்தம் 6 படையா, இது வந்து 5ஆம் படை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து முருகர் வந்து போர் புரிஞ்சுட்டு இங்கே வந்து சாந்தம் அடைஞ்சார். ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து திருத்தணிகை மலைன்னு பேர் வந்து தணிகை மலைன்னு பேர் வந்து நாட்போக்கில் வந்து அது வந்து திருத்தணிகை மாறிடுச்சு. ஸோ எல்லா முருகர் கோயிலும் வந்து சூர சமகாரம் நடக்கும். திருத்தல மட்டும் தான் வந்து சூர சமகாரம் நடக்காது. அதுக்கு பதில் வந்து அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1000 kg ஆஃப் பூலாம் எடுத்து அர்ச்சனை பண்ணுவாங்க முருகருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி. நியர்லி 9th செஞ்சுரிலேருந்து இந்த கோயிலுக்கு வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை மறக்கிறதுனால எவ்வளோ பெரிய வரலாறு வந்து மறைஞ்சு பார்ப்பாங்க. நியர்லி 1000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இந்த கோயிலுக்கு இருக்குது. நம்மளுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம எப்போ மறக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போவே நம்மளே மறந்துடுறோம். நாம் யார்கிட்ட இருந்து நம்மளோட பவர் எல்லாமே வந்து அங்கேயே அழிஞ்சு போகுது நம்ம ஹிஸ்ட்ரியை மறக்கிறதுனால. ஓகேங்களா, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தால் ஓப்பனாக சொல்லலாம். ஸோ இந்த கோயில் வந்து 1000 இயர்ஸ் பிஃபோர் வந்து கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெருமையாக சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய நம்ம தமிழ் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல் லாங்குவேஜ், பவர்ஃபுல் கல்ச்சர், ஒரு பவர்ஃபுல் பிளேஸு, ஆர்கிடெக்சர்ஸு. நம்ம தமிழுடைய சங்ககால இலக்கியங்கள்லாம் நான் வந்து ஆராய்ந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான பொக்கிஷங்கள்லாம் இருக்குது. அதெல்லாமே நம்ம மறந்து மாடர்னைஸ் ஆகிட்டோம், வெஸ்டர்னைஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்கப்பட்டுட்டோம். ஸோ இதுக்கு மேலேயும் இதுக்கப்புறமும் நம்ம தமிழுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ தமிழ் கடவுளுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரொம்பவே கொடுப்போம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி காமெண்ட் போடுங்க. இந்த மாமாக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் உனக்கு? 1 million subscribers. 1 million subscribers போடுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.